இன்னும் ஒரு மேட்ச் ஃபைனல் போணும். ஆமா. ஈ. ஆர்டிஎக்ஸ். ஆர்டிஎக்ஸ் போங்க, பேட்டிங் போங்க சீக்கிரம். செமிஃபைனல் 2 ஆர்டிஎக்ஸ் வாரியர்ஸ். ஆர்டிஎக்ஸ் டாஸ் வென்று பேட்டிங் தேர்வு செய்துள்ளனர். ஆர்டிஎக்ஸ் அண்ட் வாரியர்ஸ் 2 டீமுக்கு ஒரு ரிவ்யூ சிஸ்டம் இருக்குப்பா, சொல்லிடுறேன். ஓகே, 2 அணிகளுக்கும் தலா ஒரு ரிவ்யூ வாய்ப்பு உள்ளது. அதுக்காக எல்லாத்துக்குமே ரிவ்யூ கேட்காதீங்க, ரீசனான விஷயத்துக்கு மட்டும் ரிவ்யூ கேளுங்க. சூப்பர் கிங்ஸ் தான். என்எஸ்கே பிரீமியர் லீக் சீசன் 7 முதல் டீமாக ஃபைனல்ஸில் நுழைந்து விட்டார்கள். கார்த்திக், எஸ் டு கார்த்திக், எஸ் டு கார்த்திக், ஆட்டோ கார்த்திக் அந்த அவங்க ஆர்டிஎக்ஸ் அணிக்காக போக்காட்டக்காரர்களாக சூப்பர் கிங் பாண்டி அந்த ஆர்எஃப்பும் அடுத்ததாக இரண்டாவது செமிஃபைனல். அருமையான ஒரு அடி, ஆஹா கேட்ச தவற விட்டாருங்க. ஷார்ட் பால் வந்த பந்தை செமிஃபைனல் நாங்க சூப்பர் கிங்ஸ் வெற்றி பெற்று ஃபைனல் உள்ள சென்றது. செமிஃபைனல் ஜோன்ஸ்ல மேன் ஆஃப் த மேட்ச் யாரு? செமிஃபைனலோட மேன் ஆஃப் த மேட்ச் நந்தா. நாங்க சூப்பர் கிங்ஸ் நந்தா, நாங்க சூப்பர் கிங்ஸ் நந்தா. கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க ஆர்டிஎஸ் டீம், அவர் தண்ணி எடுத்துட்டு போங்க. நாங்க சூப்பர் கிங்ஸ் டீம்ல இருந்து நந்தா, நந்தா நந்தா 4 வாட்டி கூப்பிட்டேன். மேன் ஆஃப் த மேட்ச் செமிஃபைனல் 1ல நாங்க சூப்பர் கிங்ஸ் டீம் ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. உங்க டீம் மெம்பர் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறாரு. செமிஃபைனல் 1ல சிறப்பாக ஆடி தனது டீமை வெற்றி செய்த நந்தா அவர்களுக்கு மேன் ஆஃப் த மேட்ச். சந்தோஷ், உங்க டீமை கொஞ்சம் ஸ்டேஜ் கிட்ட எத்தணும். என்னாச்சு எங்க ரிவ்யூடா ரிவ்யூடா அம்பையரோட ரிவ்யூ. ரன்னாத்துக்கு இந்த இதுல பாடுறா, இந்த பிட்ச்ல ரன்னர் இல்ல. மேன் ஆஃப் த
டேய், நீ அந்த டீமா? செமிஃபைனல் 1 சிறப்பாக ஆடி தனது டீமை வெற்றி பெற்ற செய்த நந்தா அவர்களுக்கு மேன் ஆஃப் த மேட்ச். சந்தோஷ், உங்க டீமை கொஞ்சம் கூட்டிட்டு வாங்க. வாழ்த்துக்கள் நந்தா. கை தட்டலாங்க அவருக்கு. வெல் பேட்டிங் நந்தா. பால் கையில இல்ல, ரன் அவுட் அடிக்கும் போது நாட் அவுட். நாட் அவுட். பாலே கையில இல்ல. பால் ஸ்டம்ப் அடிக்கும்போது கை தான் ஆச்சிருக்கு. பால் அடிக்கல. நாட் அவுட். நாட் அவுட். அபி, அபி, நீங்க ரொம்ப ஆஷா கேக்குறீங்க அம்பேர. ஆமா இருங்க. உள்ள இருந்தா அப்போ. சரி, ஓகே ஓகே, கண்டினியூ பண்ணுங்க, கண்டினியூ பண்ணுங்க, கண்டினியூ பண்ணுங்க, ஆடுங்க. இல்ல, கண்டினியூ பண்ணுங்க. நான் பார்த்தேன் உள்ள கிட்ட நின்னு அதுக்காக சொல்றேன். ஆடுறா மேட்ச் ஆடுறா. அபி, நீங்க தான் நம்ம டீமுக்கு சப்போர்ட் பண்ணணும். கரெக்டா மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்க. மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்க. செம்ம பாருங்க. விக்கெட் எடுத்திருக்காரு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்த பேட்ஸ்மேன் ஃபாஸ்டா பேட்ஸ்மேன் இருக்குங்க. டிலே பண்ணாதீங்க. நாங்க சூப்பர் கிங்ஸ் அருமையாக விளையாடி ஃபைனல்ஸ் உள்ள போயிருக்காங்க. நீங்க சூப்பர் கிங்ஸ் தான். நாங்க சூப்பர் கிங்ஸ் சிறப்பாக விளையாடி நாங்க எல்லாருமே எங்க டீம் ஆகிடுவோம். அதனால எங்க டீம் பேரு நாங்க சூப்பர் கிங்ஸ்னு வச்சிருக்கோம். யாரு எங்க டீம் பேர் சொன்னாலும் அவங்க எங்க டீம் ஆயிடுவாங்க. நாங்க சூப்பர் கிங்ஸ். நாங்க சூப்பர் கிங்ஸ். புரியுதா? ஆஹா, சொல்லு. சூப்பருங்க. நாங்க சூப்பர் கிங்ஸ். ஆமா, அவ்வளவுதான். எல்லாருமே எங்க டீம் தான். அருமையா வச்சிருக்காங்க. நாங்க யோசிக்கலாம் இல்ல வச்சோம், அது எல்லாமே கனெக்ட் ஆயிடுச்சு. நீங்க அதுல ஃபர்ஸ்ட் வேர்ட் மட்டும் எடுத்து பாத்தீங்கன்னா என்எஸ்கேன்னு வரும். ஆண்டவர் சொத்து ஆளுக்கு ஒரு குத்து. அந்த பிச்சில் பாத்தீங்கன்னா எங்க டீம் பேர் இருக்கும். என்எஸ்கேன்னு மறைமுகமா நாங்க அந்த பிச்சில் எழுதிருக்கோம் எங்க டீம் பேர். நாங்கள் உரையாடலை முடித்துக் கொள்ளும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சபாஷுங்க. நீங்க தயவு செஞ்சு நாங்க சூப்பர் கிங்ஸ் அப்ப சிறப்பாக விளையாடி வீட்டுல சொல்ல போயிருந்தாங்க. வீட்டுல போய் படுத்துருங்க. உங்களுக்கு வாழ்க்கைன்னு சொல்லுங்க. இனிமையாக கேப்டன்ஷிப் செய்து அந்த அணியின் கேப்டன் கபீர் அவர்கள் நாங்க சூப்பர் கிங்ஸ் அணியை ஃபைனல் செய்து எடுத்துட்டு போயிருக்கார். இது வந்து போயிடுச்சு. இது வந்து போயிடுச்சு. அவர் ஒரு வார்த்தை விட்டாரோ அது நடக்கின்ற போட்டிருக்காரு. இங்க கேப்டன் கதிரை திட்டிக் கொண்டிருக்கிறார். சிறப்பான அணியாக பிடிச்சு அடிச்சிருக்காரு. ரன் அவுட். ரன் அவுட் முறையில் தங்கப்பாண்டி தனது விக்கெட்டை இழந்து வெளியேறினார். முறையில் தங்கப்பாண்டி தன்னுடைய விக்கெட்டை இழந்து வெளியேறினார். தங்கப்பாண்டியும் ரன் அவுட்டையும் பிரிக்கவே முடியாது. பிரிக்க முடியாத ஒண்ணு. அது தன் இழப்பிலே வந்துவிட்டு ஆமா, நான் பார்த்துட்டாங்க. ராமா மாமா மாட்டிக்கொண்டார். கேமரால பதிவாயிடுச்சு. நீங்கள் அவருக்கு கை கொடுக்க நான் உன்னை பார்க்கலையே.
அவுட்டுங்க. அவரே போயிட்டாருங்க. சூப்பர், சூப்பர். குட் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ங்க அதெல்லாம். சூப்பர். ஃபர்ஸ்ட் ஓவர்ல 3 விக்கெட் எடுத்திருக்காருங்க. ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காரு. ஆர்டிஎக்ஸ ஒரு மாரி ஆக்கிட்டாரு. நான்கு சூப்பர் கிங்ஸ் அணியதற்காக அன்பை விட்ட பிரகாஷ்க்கு வாழ்த்துக்கள். ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 2. அந்த அணிக்காக சஞ்சு களமிறங்குகிறார். அருமையான பந்துங்க. டாட் பாலுங்க. சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. கராத்தா. வைடுங்க. நன்றி நடுவர் அவர்களே. அகல பந்து. நல்ல ஷாட்டுங்க. கட் ஷாட் முயற்சி. ஒரு ஓட்டங்கள். சூப்பர் ஷாட்டுங்க. 4ங்க. ஓவர். கமிட்டி சார்பில் இருந்து ஒரு முக்கிய அறிவிப்பு. அங்க அந்த பவுண்டரி ஃபீல்டரை தாண்டி அந்த இடத்துல பின்னாடி இருக்க பசங்க நல்லா போட்டுங்கன்னா பவுண்டரி தான் ஃபீல்டர் பின்னாடி இல்லாதனால ஏன்னா அவங்கள நம்ம தள்ளி போக சொல்ல முடியாது. நம்மளுக்கே கிளீனா தெரியாது போனா 4 தானே. அந்த மாதிரிலாம் இருந்தா பவுண்டரி தான். எதுவும் ஆர்குமெண்ட் வேண்டாம். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபீல்டை தாண்டி எனக்கே தெரியும் கிளீனா அது போனா 4 தானே. அந்த மாதிரி போய் அந்த மாதிரிலாம் பட்டு நின்றுச்சுன்னா 4 தான். அம்மா ஷாட்டுங்க. மறுபடியும் ஒரு 4ங்க. சூப்பரா ஆடிட்டு இருக்காருங்க சஞ்சு. அந்த டீமுக்காக சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. எந்த அவரு லீக்ல பாத்தீங்கன்னா எந்த மேட்சும் அவ்வளவு நல்லா ஆடல. ஆனா பாத்தீங்கன்னா செமிஃபைனல்ல ஒரு மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடுறாரு. அப்படியா? செமின்னு வந்தாலே ஆர்டிஎக்ஸ்க்கு ஒரு பவர் வருமா? பிரதீப் சொல்லிட்டு இருக்காரு. மறுபடியும் ரிவர்ஸ் முயற்சிங்க. ஓவருங்க. 2 ஓவர் முடியல அணிக்கு 12ங்க. ஓவர 10 ரன் போட்டு வரப்பு. 2 ரன் போட்டு கேப்டன் அபி நல்லா ஸ்ட்ரைக் பண்ணாரு. அவருக்கு ஒரு மாதிரி 2 பேருக்கும் சமமா தான் முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஆனா அவங்க 3 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. 3 விக்கெட்ஸ் 12.
அதுடா மரியாவா மரியா 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 சுத்தி தேங்காய் உடைக்கப்பட்ட பந்து 2 ரன்கள். ரன்னிங்க இன்னொரு ரன் கிடைக்குமா? போடுவாங்களா மாட்டாங்க. மரியா கொஞ்சம் கிறிஸ்டன்ட் பக்கம் வரியா மரியா அவர்களே, வாரியர்ஸ் டீம் மரியா. மரியா பூமா மரியா கிறிஸ்டன்ட் பக்கம் கொஞ்சம் வரியா சிறப்பான அடிங்க. அம்மா ஷாட்டுங்க முடிச்சிருக்காருங்க அங்க. நல்ல ஃபீல்டிங் இர்ஃபான் நல்ல ஃபீல்டர் இர்ஃபானு நல்லா பாலை பிடிச்சி போட்டிருக்காரு பால் போடும்போது பேசுனீங்கன்னா நீங்க ஆல்ரெடி 10 ரன் வர கொடுத்துருக்கீங்க வாரியர்ஸ்க்கு சிறப்பான அடிங்க. 4 பெற்றது. 4 ரன்கள். ரன்களை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார்கள் வாரியர்ஸ் ஆர்டிஎஸ் அணிக்காக விளையாடி கொண்டிருக்கும் ஜோஸ். ஷாடோவா ஜோஷா ஆர்டிஎஸ் டீம் வர்றாங்க அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு கராத்தா அவரும் அதுக்கே விளையாடி கொண்டிருக்கிறார். நெகட்டிவ் தாட்ஸ் வேண்டாம் கான்சென்ட்ரேஷன் ரெண்டு டீமுக்குமே சம பலத்தோட விளையாடிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஓவர் 3 விக்கெட் எடுத்து 2 ரன்ல போட்டாரு அடுத்த 2 ஓவர் நல்லா மிகச்சிறப்பா ஆடிட்டு இருக்காங்க ஆடியன்ஸ் சிறப்பான ஒரு கம்பேக்குங்க ஜோஸ் கிட்ட இருந்து. சிறப்பான ஒரு பண்ணி வச்சுங்க நல்ல ஒரு கம்பேக் டெலிவரிங்க நான் வாரியர்ஸ் தான் அப்படின்னு காட்டுறாரு. சிறப்பான தடுப்பாட்டம். ஆடிட்டு இருக்காங்க இப்ப வாரியர்ஸ்க்கு ஆடுவாரா ஆர்டிஎஸ்க்கு ஆடுவாரான்னு தெரியல பாய் பால் கவுண்ட் ஒன் மோர் பால் லெஃப்ட் 1. டீம் பிளேயர்ஸ்லாம் என்ன பாக்குறீங்க மேட்ச் நம்மளுக்கு நல்ல ஷாட்டுங்க ஹரிஸ் சூப்பரா ஆடிட்டு இருக்காருங்க அந்த டீமுக்காக சுலைமான் வந்திருக்காரு அவர் நம்ம கூட கமெண்ட்ரியில ஜாயின் பண்ணி பாருங்க அடுத்த மேட்ச் இன் டாஸ். அந்த மழை அணியின் எண்ணிக்கை 21 21. 3 ஓவர் முன்னிலை அணி எண்ணிக்கை 21 இவர்கள் 9 ரன்கள் விட்டு கொடுத்திருக்கிறார் அடுத்தபடியாக கார்த்திக் வந்திருக்காரு 11 ரன்கள். 9 ரன்கள். போதுங்க இந்த ஊர்ல 21 சிறப்பான அடிங்க கீப்பர் கையில. பண்றதுனே தெரியல நின்று சுத்தி சுத்தி பாத்துக்கிறாரு அடிப்பாருன்னு நினைக்கிறேங்க. அவுட்டுங்க ஹரிஸ் தானே தன்னுடைய விக்கெட் வந்திருக்காரு நறுக்குன்னு தலையிலே கொட்டி அமைச்சிருக்காரு. இந்த ரன் அவுட் ஏன்னு தெரியல நல்லா ஆடிட்டு இருந்தாருங்க ஹரிஷ் மேட்ச் ஒரு மாதிரி பக்கம் திரும்பிச்சு இப்படியாக ஆர்டிஎக்ஸ் டீம்ல இருந்து சரவணன்.
கொஞ்சம் ஃபாஸ்டா வாங்க. அடுத்த பேட்ஸ்மேன் ரொம்ப ஸ்லோவா வந்துட்டு இருக்கீங்க. ஷேடோ ஷேடோ கொஞ்சம் நகருப்பா ஷேடோ. அது கிரவுண்டே மறியுது. ஆட்டோ சங்க தலைவர் மணிமாறன். சிறப்பான அடிங்க சூப்பு. ராமு விட்டுறாருங்க. ராஜு நீ மட்டும் தான் விடுவா நானும் விடுறேன்டா அப்படின்னு விட்டுருக்காப்புல. சிறப்பான ஒரு தொடக்கம். வந்த உடனே ஒரு பவுண்டரி கிடைச்சிருக்கு. ஆட்டோ சங்க தலைவர் மணிமாறன் மறுபடியும் களத்துல இறங்கிட்டு இருக்கிறீங்களே. 6 மணியால ஆரம்பிச்சுவார் ஆட்டோ சங்க தலைவர் மணிமாறன். அந்த பக்கம் ஒரு ஃபோர் வச்சா இந்த பக்கம் இன்னொரு ஃபோர்ரா. பாய் என்ன செம்ம எஃபர்ட்டுங்க. 100% போட்டிருக்காரு பாய். நல்ல ஃபீல்டிங்க. சபாஸ் சபாஸ் சபாஸ். ஏ பாய் நீ நான் அடிக்கும் போது ஓடுன பார்த்தேன். பால் போடுற வரைக்கும் கீழே இருக்க சொல்கிறார்கள். அம்பேர் கொஞ்சம் அதை கவனிச்சுக்கோங்க. லைனுக்குள்ள இருக்காங்களா இல்லையான்ட்டு. 360 டிகிரில ஆடிட்டு இருக்காருங்க சரவணன். 2G கிராண்டட். 2G கிராண்டட் பால் கோல்டா இருங்க. ஜுலைல் நீங்க எவ்வளவு வேகமா எடுத்து அடிச்சாலும் ரன் அவுட் தர மாட்டாங்க. பால் கவுண்ட் 3 பந்து. இருக்கு. 2 பாலா? 2 பந்து இல்ல இது. வைட். அகலப்பந்து வைடுங்க. இப்ப அடிச்சிருக்காருங்க மறுபடியும் எட்ஜ் வாங்கியிருக்கு. 1 2 தெரியல. ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. லாஸ்ட் 1 more. மலையாள கமெண்ட்ரி வாடா. சிறப்பான அடிங்க. சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆர்டிஎக்ஸ் டீம். கம்ப்ளீட்டட். பிரேக் எடுத்துவாங்க. 37. 4 பேர் ஒரு கீழ் அணியின் எண்ணிக்கை 37. கதிரவன் இந்த ஓவர்ல மட்டும் 16 ரன்னுங்க இந்த ஓவர்ல மட்டும். கதிரவன் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் பவர் பிளே முதல் ஓவர்ல 2 ரன் தான் ஆடி என்ன போட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3 ஓவர்ல மொத்தம் 2 ரன் ஆடிருக்காங்க. தண்ணி எடுத்துட்டு போங்க வாரியர்ஸ். ஐயா டேங்க் இதுதாங்க உருவ கேள்வி வேண்டாம். அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அவருக்கு பாத்தீங்கன்னா நமது அணிக்காக உண்மையா உழைக்கிறாரு. உருவ கேலி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி எப்படி வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். மரியா எவ்வளவு தெரியல. மரியா
இன்னிங்ஸ் பிரேக் முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் சீக்கிரம் ஃபீல்டிங் நின்றுங்க. ஃபைனல்ஸ் இருக்கு. அன்பை எங்க இருந்தாலும் இங்கே மேடை அருகே வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். டைம் அப், டைம் அப். 2 நிமிஷம் ஃபீல்டிங் இருக்கு. கொஞ்சம் நீங்க சீக்கிரமா நின்ட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஆன் பண்ணிருங்க. இப்போ டைமர் ஆன் பண்ணிருங்க. உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருங்க. 2 நிமிஷத்துக்கு மேல போயிட்டுருக்கு. டைமர் ஆன் பண்ணிட்டாங்கடா. லாஸ்ட் ஓவர் வெளிய நிக்கணும் அப்புறம். உள்ள நிக்கணும். வெளியே நிக்கிறோமா? எங்க? வெளியவா? விடுங்கங்க. இன்னும் கொஞ்சம் பாஸ்டா டைமர் ஆன் பண்ணிட்டாங்க. உங்களுக்காக கதிரவன் இப்போ சீக்கா மாரி பேசுவாப்புல. சீக்காவா? டேய் ஏடா ஆஹா வந்துட்டாப்புல டேய் வந்துட்டாப்புல. எனக்கு 21க்கு நானு மொட்டை ராஜேந்திர வாரிசுல தான் எடுக்க முடியும். அடிடா நேரா. அதிகடா டம்மு டிம்மு டப்பு டிப்பு டப்பு டிப்புலாம் அடிக்கும். மூக்கு மேல ராஜாலா வேணாம். அப்போ சங்க தலைவர் மணிமாறன் ஆரம்பிச்சிட்டீங்களா? வாரியர்ஸ் அணிக்காக bowling போட ராமா மாமா என்ற ஆனந்த். சரி bowling போடுறதுக்கு இரு, கருத்து போ. வண்டி சாவி கொடு. நான் அவனையாவது அனுப்புறேன். ஒரு ஹெல்ப் பண்ணு. கருத்தும் வருவான் அவன் கூட. சூப்பர் ஷாட்டுங்க. கப்பு நம்ம லோக்கு சீப் போட்டு அடிச்சிருக்காருங்க. ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கொஞ்சம் run போடுறாரு. சூப்பரா ஊடி இருக்காங்க. கருத்து இங்க 25 இருக்கு ஆப்போசிட்ல கீரை கடை யாரு NPL 11 டீம்ஸ். அங்க இருக்க காலி கேன்லாம் இங்க ஸ்டேஜ் ஆண்ட கொண்டு வந்துருங்களேன். பிரதர் வாரியர்ஸ் அங்க இருக்க காலி கேன்லாம் கொஞ்சம் ஸ்டேஜ் ஆண்ட கொண்டு வந்துருங்களா, எடுத்துட்டு போக போறாங்க. சூப்பரா போடுறாருங்க. பேட்ஸ்மேன் சூப்பரா ஃபாலோ பண்றாரு. வெங்கல்லன் நீ கரெக்டா நீ பேக்கப் போன அப்படியே நைஸா போடுற. நைஸ். வெங்கல்லன் டீம். ஒரே நிமிஷம். வாரியர்ஸ் அப்படியே கொஞ்சம் பின்னாடி போயிடுங்க. பாத்துராஜா அண்ணன் பாத்துராஜா. கார்த்திக் ராஜா காலி கேன்லாம் அங்க இருக்க காலி கேன்லாம் கொஞ்சம் எடுத்து வந்துருங்க. சூப்பரான ஒரு ஷாட்டுங்க. அழகா 2 கேப்ல ஆடி கார்த்திக் ராஜா அவருக்கு கார்த்திக் ராஜா அங்கிட்ட கேரளா எடுத்து வந்துடுறா. போன் வச்சு சொல்லுங்கப்பா அவனுக்கு.
மணி மணி காலி கேன் எடுத்துன்னு வந்து இங்க வைக்க சொல்றா. அங்க இருக்க பாருடா. ஆட்டோ சங்க தலைவர் மணிமாறன். விக்கெட் கீப்பர் சேஞ்சா. மேட்ச்ல போகாதீங்க, இங்கே வாங்க. அடுத்த மேட்ச் நீ வேணாம், விக்கெட் கீப்பர் நீ வேணாம். அவ்வளவுதான். விக்கெட் எடுப்பாரு. நம்ம சத்த மேட்ச் மேட்ச் போய் இது நிறுத்தக்கூடாது. ஸ்கோர் நடா. காலி கேன் இருக்கா? என்ன வேணும்? காலி கேன் என்ன இருக்கா? தண்ணி பின்னாடி இருக்கு. உள்ள வெளில நிறுத்த வரீங்க. தண்ணி வேணா பின்னாடி இருக்கு பாரு, மரத்தாண்ட இருக்கு, நீங்க போய் குச்சிக்கலாம். ஒரு ஆல்ரெடி டைம் இல்ல. தண்ணி வேணும்னா பின்னாடி இருக்கு, மரத்துக்கு கீழே போய் எடுத்துக்கோங்க. அம்பேர்ல குடுத்துட்டு போடா. பின்னாடி இருக்குடா தண்ணி வேணும்னா. பின்னாடி ஒரு கேன்ல தண்ணி இருக்கு, வேணா அங்க போய் குச்சிக்கோங்க. சிறப்பான ஒரு ஆட்டங்க. ஆஹா, ஃபீல்டிங், நல்ல ஃபீல்டிங். ஒரு பார்த்து வச்சுங்க. ரைட் பால். இன்னும் போயினே இருக்கு. கமாண்டிக்கு ஒருத்தர் வந்தாரு. இதோ உண்மை. பாரு, ஒரு அத்தம் பக்கத்தான ஒரு படுப்பாட்டுங்க. கண்டிப்பா டெஃபினட்டா 2 1 தெரியல. சூப்பரா ஆடிட்டு இருக்காருங்க. நல்ல பேட்டிங். சென்னை மெல்பர்ன் என்று அழைக்கப்படும் சென்னை மாகாணத்தில் அம்மாடி யார் தோனி? தோனியா? நீங்க தோனி தான் ஆகிட்டாரு. அந்த போன வருஷம் ஐபிஎல் அடிக்கும்போது ரொம்ப உட்காந்தாருல ஒரு போரு அந்த உட்காந்து அவர் அதான் முடியாது கதை வெளியே போய் பேசு அதை பேசு வந்து அது உட்காந்துறாப்புல அந்த கதையில உட்காந்து நீங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி கொடுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ரிவ்யூ கேட்டிருக்காங்க. ரிவ்யூ அம்பேர் ரிவ்யூ அது. டைமர் ஸ்டார்ட் பண்ணிருங்க. அம்பேர் ரிவ்யூ. ஓகே. என்பிஎல் சீசன் 7ல செமிஃபைனல்ல மட்டும் ரிவ்யூ வச்சிருக்கோம். பார்த்துட்டு இருக்காங்க. ரிவ்யூ போறோம். ஸ்கோர் என்ன தெரியுமா இருக்காது? ஸ்கோரர் ஸ்கோரர் சொல்றேன்டா.
ரன் இல்லைங்க. கையில பட்டிருக்கு பாலு. ரன் இல்ல. ரன் இல்லைங்க. மேல எல்போல எல்போ வச்சிருக்கு பாலு. பால் எத்தனை பாலு? லாஸ்ட் 3. செகண்ட் பேர் வரவே இல்லடா. அவரு தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு. நல்ல ஒரு ஷாட்டுங்க. 2 ரன்னுக்கான முயற்சி. நல்ல ஒரு ஃபீல்டிங். ஆமாங்க. சூப்பரான ஃபீல்டிங்க. 1 ரன் மட்டும்தாங்க. சூப்பரா ஃபீல்டிங் பண்ணியிருக்காரு சாமா. வேணாம் உட்காருங்க. நல்லா பாருங்க. பால். சூப்பரா கம்பேக் பண்ணியிருக்காரு இந்த ஓவர. கராத்தே டிஃபரண்டா பண்ணியிருக்காருங்க இந்த ஓவர. லாஸ்ட் பாருங்க. நல்லா கம்பேக் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் கராத்தே இந்த ஓவர. நல்ல ஒரு ஷாட் இது. ஃபுல் டாஸ் 2 ரன்னா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு ஷாட். 6 ஓவர் முடிஞ்ச எண்ணிக்கை 50. நல்லா விளையாடிட்டு இருக்காங்க ஆர்டிஎக்ஸ். செமிஃபைனல் 2 என்பிஎல் சீசன் 7ஓட செமிஃபைனல் 2 ஆர்டிஎக்ஸ் வர்சஸ் யார்? வாரியர்ஸா? 6 ஓவர் முடிந்த நிலையில் அணி எண்ணிக்கை 50. நல்ல ஒரு ஸ்கோர் இது இங்கிருந்து. இங்கிருந்து 20 ரன் ஆனாலும் ஒரு நல்ல ஸ்கோராக இருக்கும். நெக்ஸ்ட் பால்ல போட்டிருக்கு. நல்ல ஒரு பால். நல்ல ஒரு ஸ்டார்ட் இது. டெத் ஓவர்ல அபி வந்திருக்காரு. முன்னாடியே சொன்ன மாதிரி இங்க இருந்து 20 ரன் ஆட பார்த்தாலும் ஒரு நல்ல ஒரு டிஃபெண்டிங் டோட்டலா இருக்கும். 20 ரன். 20 ரன் கண்டிப்பா டிஃபெண்டிங் டோட்டல் தானே கதிரா. இங்க கொஞ்சம் ஸ்ட்ரைக் பவுலர் இவரு. அதுவும் கொஞ்சம் சேஃபா ஆடிட்டாங்கன்னா கண்டிப்பா நீங்க நினைச்ச மாதிரி அந்த ரன் கிடைக்கும். போயிட்டாரு அவரு. கரெக்டா அதே மாதிரி சேஃபா ஆடுங்க அவரு. மாறி இருக்குங்க. அருமையான ஒரு ரன். அருமையா 2 ரன் ஆடிட்டே இருக்காரு. இல்ல கம்பெனி இரு. இப்ப தேடுடா. ஸ்ட்ரைட்டா ஜோஸ் கிட்ட போய் 2 ரன் ஃபீல்ட் இருக்காங்க. நல்ல ஸ்பீட். அங்க பேக் நல்ல ஃபீல்டிங். நல்ல ஃபீல்டிங்க. 2 பேருக்கும் நல்ல ஒரு இன்டென்ஷன் இருக்கு மிடில்ல மிஸ்டர் கவுல் அவர்களே. ஒவ்வொரு ரன்னும் பொறுக்குறாங்க. இன்னும் ரன்ஸ் மாத்துறாங்க. அதனாலதான் ஆர்டிஎக்ஸ் இங்க செமி வரைக்கும் வந்து இன்னொரு 2 ரன் சேவ் பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். கண்டிப்பா கண்டிப்பா. அதான் ஒரு வச்சு ஃபுல் ஸ்ட்ரெச்ல பிடிச்சாரு அந்த பால். ஃபுல் ஸ்ட்ரெச்ல பிச் பிடிச்சாரு. அவர் பேண்ட் எதுக்கு யாரும் தெரியல. யாராவது கையில இருந்தா கொஞ்சம் வாங்க. ஆமாக்கா தேவைப்படுது. தேங்க்யூ ஐயா. வந்துடுது கொய். ஷாட் இது வாய்ப்பு போடுங்க. ஒரு ஸ்பீடு
சஞ்சு அருமையா ஆடிட்டு இருக்காருங்க செமிஃபைனல்ஸ்ல சரவணன். ஆர்டிஎக்ஸ் சஞ்சு மற்றும் சரவணா செம ஆடிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணிட்டாங்க. அகைன் ஒரு நல்ல ஷாட்டுங்க. வருவாங்க திருப்பி எடுத்துருக்காங்க. பேக்கப் வரலன்னு சொல்லலாம். ராகுல் என்ன பொறுக்கிட்டே இருக்காங்க ஆர்டிஎக்ஸ் டீம். சரவணா மற்றும் சஞ்சு இது 2 வாய்ப்பா இல்லைங்க. ரெண்டாவது 7 ஓவர் ஸ்கோர் 61. 61. நம்ம பேட்டிங்க சரவணா சூப்பரா இருந்தாரு. 61. 61. ஒரு ஓவர் முடிந்த நிலையில் அணி எண்ணிக்கை 71 with the loss of 2 wickets. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஓவருக்கு 10 ரன் கண்டிப்பா ஆடுறாங்க. இந்த ஓவரும் கண்டிப்பா 10 ரன் ட்ரை பண்ணுவாங்க. பேலன்ஸ் எல்லாமே போனஸ் தான். ஆ? 61 தான். ஏன்னா ஆனா 71. 61. Toss comes to the middle. ஆடுங்க இது. பாருங்க அடிச்சிருக்காங்க. சரவணன் சந்து. நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் சஞ்சய் இந்தியா போன மேட்ச பிடிச்சி வச்சுட்டு வந்திருக்காங்க வாடி அப்படின்ட்டு. ஆமா ஆமா. நல்ல ஒரு கேம், நல்ல ஒரு மேட்ச். மேட்ச தவறு விட்டுருக்காங்க. 6 போயிருக்கு ஆப்ஜெக்ட்ஸ்க்காக. போர்டுல ஆர்டர் ஃப்ரம் சரவணாஸ் பேட் 67. இங்க இருந்து 5 பால் கிட்டீங்க. கண்டிப்பா 10 ரன் எதிர்பார்க்கலாம். 67. 5 more balls to go. Semi-final 2. இங்கே ஒருவருக்கு கொய்யாக்கா கிடைக்கும். கிடைக்க முடியவில்லை. காய் கொய்யாக்கா. எவ்வளோடா வாணிங்க இத? இங்க பாருங்க. 6 runs. 6 runs. ரெண்டுமே கேட்ச தவிர்த்து 6ஆம் பாருங்க. Fantastic batting. சரவணா. Positive audience. ஏய் What a fantastic game. நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப். நல்லா ஆடிருக்காரு சரவணா. 8 ஓவர் பண்ணுங்க 6 ஓவர். ஏய் மரியா ரன் எத்தனை போயிருக்காரு? 73 ரன் இங்க இருந்து 42 ரன் வச்சிருக்காருங்க சிங்கிள் ஹேண்டா. வச்சுக்கலாம். செமிஃபைனல்ல நல்ல பேட்டிங்க. அவர் பேட்டிங்க சரவணா கிட்ட இருந்து சரவணா. ஏய் ரெண்டு ட்ரை பண்ணுவார் கண்டிப்பா. அடிச்சிருக்காருங்க. அவுட் கொடுத்துருக்காருங்க அம்பையர். அவுட்டுங்க. அவுட் கொடுத்துருக்காரு. அவுட்டுங்க. சபாஷ் சபாஷ் நல்ல ரன். எவ்வளவு ரன் வந்தாரு.
Next batsman for RDX. Karthik comes to the middle for the team RDX-காக சஞ்சு ஸ்ட்ரைக்ல இருக்காரு. செட்டில் பேட்ஸ்மேன் அவரு. 2 பாலுக்கு கண்டிப்பா 4 ரன் பொறுக்கி எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. இங்க வந்தீங்கன்னா ஒரு கொய்யாக்காரது கடிக்கவும் இல்ல. யாருக்காவது வேணுமா? தூக்கி போட போறேன். ஐயோ அது எப்படா சாப்பிட்ட பிரதீப்? என்னடா வேணும் உனக்கு? கொய்யாக்கா வேணுமா? கம்முனு இருடா. எனக்கு கொய்யாக்காவை கடிக்க முடியாம இருக்கு. இதான வேணுமா அந்த கேட்ச்? நேரா டீம்ல மணிமாறா உன்னெல்லாம் கொய்யாக்கா இருக்கு. போய் ஓடி வந்து அங்க அடிக்கிறாரு பாத்தீங்களா அவரு? சைக்க மாத்திருக்காரு. சரவணா உள்ள வந்து போயிட்டாரு. இந்த பால் இங்க இருந்து ஸ்கோர் 75ங்க. ஆல்ரெடி செட் பண்ணிட்டாங்க ஆர்டிஎக்ஸ். போடுங்க. மணி இல்லையா? மணி மாதிரியா இருக்காரு. இப்ப மணியா? பொட்டு வச்சு திங்க மாட்டேன் பேச. யார்றா அது? தலையில வாடா விஜயகாந்த். ஏய் விஜயகாந்த் செத்து போயிட்டாரா? புரிஞ்சுக்கோங்கடா. ஏய் வாடா. வாடா. சாரி. மச்சான் விஜயகாந்த் லைன்ல வா. கொஞ்சம். அண்டி நடு நடுங்க ஆகாயம். இது ஒரு நோபாலா? 2 நகமான வாய்ப்பு 3 கூட மாத்துவாங்க. செகண்ட் ஓவர் வேலை பாருங்க. லாஸ்ட் பால்ரா இது? இல்லையா? இன்னொரு பால் இருக்கா? இன்னொரு பால் இருக்கு. பெரிய டார்கெட் செட் பண்ணிருக்காங்க செமிஃபைனல் 2ல. இது ஒரு RDX கிட்ட இந்த சீசன்ல பெரிய ஸ்கோருங்க. இதுக்கு முன்னாடி 72 ரன் செட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் எஸ்2 அகைன்ஸ்ட்ல. ரன் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்கும் அது. ஞாபகம் இருக்கும் கன்ஃபார்ம். என்ன தான் நினைச்சேன். வந்தாங்கி. ரைட் போட்டு வரா. ஓடி போட்டு வரீங்க. ரைட்டுங்க. 28. அந்த 22 ரன்ல மிஸ் பண்ணி நீங்களே ஒரு 22 கன்ஃபார்ம் தான் சொன்னீங்க. முடியுமா? அடிச்சிருக்காரு 4 வாய்ப்பு. ஒரு ரன் காத்துவா. இது 3 ரன்கள வாய்ப்பு. 80 ரன் வச்சிருவாங்க போர்ட்ல. கன்ஃபார்மா 80 ரன் எடுத்து வருவாங்க. சாமா கிட்ட இருந்து. ஆஹா அடிச்சிருக்காரா? கொடுத்திருக்காரு. அம்பேருக்கு 81 தானே டார்கெட். ரைட்டிஸ். 81 டார்கெட் நான் புடிச்சிட்டேன். என்ன ஸ்கோர் முடிவு பண்ணல. டார்கெட் 10 ரன் அடிக்கிறீங்க. ஓவருக்கு 10 ரன் அடிக்கிறீங்க. செமிஃபைனல் 2 ஸ்பெஷலா அடிக்கிறாங்க ஆர்டிஎக்ஸ். சிறப்பான சரவாக்கு மற்றும் சஞ்சுக்கு இந்த குழுவின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறோம். நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் இந்த மேட்ச். 80 அடிக்கணும். 80 81 அந்த கால் இருக்கு. ஆமா 81 டார்கெட். ஓவருக்கு 10 ரன் கண்டிப்பா அடிச்சு அவங்க இங்க இருந்து ஆர்டிஎக்ஸ் ஒரு பெரிய டார்கெட் செட் பண்ணிருக்காங்க. ஆஃப்டர் 17 செட் பண்ணாங்க வாரியர்ஸ் இதே டோர்னமெண்ட்ல. இந்த டோர்னமெண்ட்ல ஆல்ரெடி 117 ரன் அடிச்சிருக்காங்க வாரியர்ஸ்ன்றது நாங்க இங்க திருப்பூர் பதிவு பண்றோம். 81 அவங்களுக்கு புதுசா இருக்காதுன்னு கண்டிப்பா நான் நினைக்கிறேன். பால் எங்க இருக்குன்னு தெரியல. பால் கிடையாது. பால் கிடையாது அவனுக்கு. எங்க என்னன்னா அவங்க வந்துடும். போல்டு மச்சான் இப்போ ஸ்டிக் பண்ணினா உன்னை நிக்க விட்டுவானுங்க. ஜாக்கப் போறோம். அந்த பால் தான் டோர்னமெண்ட். டேய் மச்சான் நான் வாடா. மச்சான் அந்த பால் ஸ்டிக் பண்ண மாட்டியாடா. மச்சான் அந்த பால் பண்ண மாட்டியா காட்டி சொல்லிட்டான். என்னடா பண்ணிக்கிறீங்க ஐயாமா? ஏமா ஐயா பேச இல்லையாங்க. மச்சான் வர கேட்டேன் குத்து. ஒரு மேட்ச் இருக்கு. அந்த மேட்சும் நம்ம 8 ஓவர் நடத்தலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். நீங்க சீக்கிரமா பண்ணி கொடுத்தீங்கன்னா 8 ஓவர் இருக்கிற நாளைக்கு இருக்கிறவங்க நன்றி படம். ஆமாடா ஃபைனல் இருக்கிறா டிஎக்ஸ். பாக்கடா இல்ல இங்க இருந்து என்ன போட்டு சொல்லிருப்பாங்க. ஆமா கிட்ட சொல்றேன் எனக்கு போட்டு அடி டீம் கொஞ்சம் சீக்கிரம் உள்ள போயிடுங்க.
ஃபைனலுக்கு டைம் இல்ல. பால் குடுத்துடா. பால் குடுத்துடாதீங்க. பால் பால் கேக்குறேன். இங்க வா, இங்க வா. டோரி பால் இங்க இருக்கு. பொறுமை. சரியா? ஏய், அதான்டா போனவன். டீம் ஆர்டிஎக்ஸ் ஒரு பெரிய டார்கெட் செட் பண்ணிருக்காங்க. செமிஃபைனல் 281 will be the target for Warriors. இந்த வாரியர்ஸ் டீம் ஆல்ரெடி 117 போர்டுல பதிவு பண்ணிருக்காங்க இந்த சீசன்ல. இந்த 81 ரன்ஸ் ஆர்டிஎக்ஸ் டார்கெட் அச்சீவ் பண்றாங்களா பார்க்கலாம். மாதிரி இருக்குது. ஃபைனலி பால் கீழே போட்டுறது அம்பேர் கொடுத்துரு. ஒரு பேட்ஸ்மேன் எடுத்து கொடுத்து ரெண்டா மச்சான் கேமு. அங்கேயே 3 ஸ்டிக்கு இருக்குதுன்னு கேட்ப போகுது நீ அடுத்தது. எதுக்கு ஒரு பால் தூக்கி போடுறான் பேட் வச்சு ஆடுறான்னு கேட்ப போகுது கிரிக்கெட்ட. அதுதான். செமிஃபைனல் 2 எல்பிஎல் சீசன் 7 அவுட் ஆஃப் பீப்புள் டு ஃபைன் இருக்கு. எங்க இருந்தாலும் நீங்கள் எல்ஐ ஸ்போர்ட்ஸ்ல நீங்க லைவா வீட்ல இருந்தே பார்க்கலாம். இப்பலாம் எல்லார் கையிலும் மொபைல் இருக்கு. நீங்க அப்படிதானே மச்சான். போனை வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் அங்கதான் யூஸ் பண்றோம் எல்லாரும். ஆமா. என்ன பின்ன ரெஸ்ட் ரூம் எல்லாம் வச்சிருக்காங்க. 81 will be the target for Warriors. செமிஃபைனல் 2 ஒரு ஸ்பெஷலான மேட்ச். நல்லாவே ஆடி இருக்காங்க சஞ்சு மற்றும் சரவணன். ஒரு டீமுக்கு ஒரு பெரிய இமாலய டார்கெட்டாக வச்சிருக்காங்க. சசி கம்ஸ் டு த மிடில். ஃபர்ஸ்ட் ஒரு வீச வந்திருக்காரு சசி. ஸ்டைலிஷ் போலர். நல்லா பேஸ் இருக்கும். கண்டிப்பா இந்த பவர் பிளேயரை வயசாக யூஸ் பண்ண பார்ப்பாங்க வாரியர்ஸ். வாரியர்ஸ் டீமுக்காக ஜாஸ் மற்றும் சாமா என்று அழைக்கப்படும் எங்க பக்கத்துல ஒரு கார்த்திகேயன் உயிரை வாங்கிருக்கான். நீ அது உள்ள போய் நல்லா ஆடு. பணம் 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 பக்கத்துல சாரிங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து கேப்டன் ஆஃப் ஆர்டிஎக்ஸ் சாமியாவிஸ் வந்திருக்காரு. என்ன தம்பி மைக்கு பதில் எடுத்துன்னு போயிருக்காரு. பாஸ் மற்றும் கார்த்திக் comes to the middle for the team Warriors. இந்த பவர் பிளேயர் வயசா யூஸ் பண்ணா டார்கெட்டை கண்டிப்பா உடைக்கலான்ற ஒரு மைண்ட் செட்ல தான் வந்திருப்பாங்க வாரியர்ஸ் டீம். ஷாம் கமிங் ஃப்ரம் ஓவர் த விக்கெட் ஃப்ரம் கார்பரேஷன் எண்ட். வைட்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காரு ஆர்டிஎக்ஸ் டீமோட கேப்டன் ஷாம். இந்த மேட்ச் ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க எங்க இருந்தாலும் எல்ஐ ஸ்போர்ட்ஸ் வழியா யூடியூப் சேனல்ல இந்த மேட்சை பாருங்க. எல்ஐ ஸ்போர்ட்ஸ் பயங்கரமா இதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த வருஷம் மலையாளம் தெலுங்கு தமிழ் கமெண்ட்ரி எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். இவர மலையாளத்துல பேசுறதுக்கு தெலுங்கு வந்திருக்கு. இது ஒரு வந்துருங்க. அதெல்லாம் பந்து பேக் டு பேக் ஒரு வைடு போட்டிருக்காரு ஷாம். நல்ல ஒரு மேட்சாவே இது இருக்கும்னு சொல்லலாம். எங்க இருந்தாலும் நீங்க இதை எல்ஐ ஸ்போர்ட்ஸ்ல பாருங்க. மேட்ச் செமையாவே போகும். இந்த மேட்ச் ரெண்டு சைடுமே ஒரு நல்ல சைடாவே வந்திருக்கு ஃப்ரம் த பிகினிங். நல்ல விறுவிறுப்பா இருக்கும் நினைக்கிறேன் மேட்ச். ஆமா விறுவிறுப்பா இருக்கும். கன்ஃபார்மா இருக்கும். வாய்ப்பு மேடு ஏறி இருக்கு. ஒரு பாலுக்கு 4 ரன் ஆடி இருக்காங்க வாரியர்ஸ் டீம். லைட்டா பின்னாடி எட்ஜ் பட்டு போய் 2 ரன் எடுத்திருக்காங்க.
அதான் பாலுங்க அதான் ஓடிடுங்க ஒரு பாலுக்கு 5 ரன் ஆடிட்டாங்க ஆல்ரெடி டீம் வாரியர்ஸ் ஏ மச்சான் கொஞ்சம் கம்மியா என்னங்க என்னங்க மச்சான் நீ ஐயோ வேண்டாம் அந்த பையன் கண்டிப்பா எல்லாருக்கும் டயர்ட் இருக்குங்க வச்சிருக்காரு இன்னும் சைட்ல கிளியர் பண்ணிடுறாங்க ஃபீல்டுல ரன் கண்டிப்பா போர்ல வரும் பவுண்டராக மாற வாய்ப்பா இல்ல கார்த்திக் பிடிச்சிட்டு வரது போல ஒரு ஷாட் 2 ரன்கள் மட்டுமே 2 ரன் ஃபீல்ட் அவுட்ல இருக்காங்க நல்ல ஒரு ஃபீல்டிங் 2 ரன்ல பால பிடிச்சி போட்டிருக்காங்க ராங் ஆன்ல ஒருத்தரும் ராங் ஆஃப்ல ஒருத்தர் நிக்கிறாங்க மிட் விக்கெட் 2 பக்கம் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க ஆறு ஓவர் மேட்ச் விளையாடி 45 ரன் அடிச்சு திருப்பி ஃபீல்டிங் பண்றாருங்க சேவ் பண்றாரு மேட்ச டீம் ஆடியன்ஸ்க்காக சரவணா டீமுக்காக தன் உயிரையே வந்து கொடுத்துருக்காரு எல்லாம் கொடுக்க முடியாது வீட் வேற பாக்குறோம் முடியாது மேன் ஆஃப் மேட்ச் இன்னொரு ஷாட் கேட்ச் மிஸ்டேக் நல்ல ஒரு கேட்சுங்க வெற்றி கிட்ட இருந்து early breakthrough டீமுக்காக ஃபர்ஸ்ட் கோ யாரா ஸ்கோர் போடுது சாம் ஸ்கோரர் சாம் கோல் நல்ல ஒரு பிரேக் த்ரூ இனிஷியலாவே கிடைச்சிருக்கு ஆர்டிஎக்ஸ்க்காக தக்க வச்சுப்பாங்களா பார்ப்போம் கண்டிப்பா ஒரு விக்கெட் தேவைப்பட்டுச்சு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு கார்த்தி நல்ல வேகமா அடிக்க பார்த்தாரு ஆனா நல்ல ஒரு ஃபீல்டு வெற்றிக்கிட்ட ஒரு நல்ல கேட்ச் திரும்பி ஆடிட்டு இருக்காங்க நல்ல ஒரு இன்டென்ஷன் இருக்கு ரெண்டு டீம் கிட்டயும் இங்க இருந்து ஆல்ரெடி 9 ரன் போயிருக்குன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் விட்ட பாயிண்ட்ல 3 கேட்ச் பிடிச்சிருக்காரு நல்ல கேட்ச் அவர் கூட்டு கண்ணத்துல 3 கோடு போட்டாம்பலாமா நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஆன் ஸ்ட்ரைக் ஃபீல்டிங் சேஞ்ச் பண்ணிருக்காங்க பாத்துச்சாரு கராத்தே தியாகராஜன் ரைட் பால் அகைன் அவர்களை இந்த ஓவர்ல கிட்டத்தட்ட 3 வைடு போட்டிருக்காரு வைடு கொடுத்திருக்காரு வைட் பத்துன்னு போயிருக்கு ஓவர் வாய்ப்பு இந்த கையில அந்த கேட்ச் மிஸ் ஆக வாய்ப்பே இல்ல ஒரு இன்ஜூர்டுக்கு அப்புறம் கேட்ச் பிடிச்சிருக்காங்க ஆர்டிஎக்ஸ்க்காக பாண்டி அவர் பாண்டி அந்த கேட்ச் பை தங்க பாண்டிங்க ஒரு 10 போனாலும் இந்த ஓவர் பின்னாடி ஆர்டிஎக்ஸ் சான்ஸ் என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் யாரா இருக்கும் ஓகேங்களா பாண்டி ஒரு ஹாம்ஸ்ட்ரிங் இருக்கு அவர் கால்ல ஸ்டில் அவர் ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப கஷ்டங்க போன மேட்ச் நான் அனுபவிச்சேன் எல்லாரும் என்ன விளையாட முடியுமா எல்லாரும் பயங்கரமான டிஸ்கஷனுங்க பேட்டிங் இன்ஜுரி நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஃபார் தி வாரியர்ஸ் இப்போ நம்ம ஃபீல்டிங் ஓவர் போட்டு கேட்காரு தான் பேரு ஜெரால்டுங்க ஜெரால்ட்
Next batsman on strike, Gerald. Bowler, Sean. இன்னும் ஒரு பால் இருக்குங்க இந்த ஓவர். டீம் எல்ஐ ஸ்போர்ட்ஸ் லைவ் ஸ்ட்ரக் ஆகி நிக்குது. தேங்க்யூ. மேட்சோட 3வது ஓவர் பவர் பிளே முடிந்த நிலையில் இன்னைக்கு 14. இங்க இருந்து கிட்டத்தட்ட 80 ரன் ஆடணுங்க. டீம் சீரியஸ். இந்த மேட்சை வீட்டுல இருந்து கொண்டு வைக்கணும் யூடியூப்ல லீஸ் எல்ஐ ஸ்போர்ட்ஸ். அடிச்சிருக்காரு பாயிண்ட் இதுக்கு மேல. கண்டிப்பா அந்த ரன் சேவ் பண்ணணும். இல்லங்க இருக்காரு தாராளமாவே. நல்ல ஒரு ஃபீல்டிங் சைடாவே இருக்காங்க ஃப்ரம் தி பிகினிங். டீமுக்காக ஒரு ரன் சேவ் பண்ணிருக்காரு. 3 ரன் ஓடி இருக்காங்க. ஃபீல்டிங் எந்த அளவுக்கு தரமா பண்றோமோ அந்த மேட்சை கண்டிப்பாக சேவ் பண்ணலாம். RDX ஸ்டார்ட் ஃப்ரம் தி பிகினிங் நல்லாவே ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 80 மீட்டர் கவர் பண்ணி ஒரு ரன் சேவ் பண்ணியிருக்காரு சஞ்சு. நல்ல ஒரு ஃபீல்டிங் சைடாக வந்திருக்காங்க ஃப்ரம் தி பிகினிங். 17 ரன் போர்டுல இருக்கு. இன்னும் கிட்டத்தட்ட 70 65 ரன் தேவைங்க இங்க இருந்து. ஒரு இருக்கு மினிமம் 10 ரன் ஆவது ஆடி ஆகணும். இந்த மேட்ச்ல உயிர் இருக்கா இல்லையா? கண்டிப்பா உயிர் இருக்குன்னே சொல்லலாம். பிகாஸ் ஒரு சைடா மேட்சை மாத்தக்கூடிய எபிலிட்டி அபிக்கு இருக்கு. கண்டிப்பா மிடில் அபி இருக்கிற வரைக்கும் மேட்ச் ஸ்டில் உயிர் இருக்குன்னே சொல்லலாங்க. ஸோ திஸ் மேட்ச் இஸ் ஸ்டில் நல்லா ரைட். நல்லாவே ஃபீல்ட் செட் பண்ணிருக்காங்க அபிக்கு. அங்கே அடிச்சிருக்காங்க. 4 6 அது. அது 4 6 6 6 6டா 4டா 4ங்கடா 6 கிரீஸ நல்லாவே யூஸ் பண்றாரு அபி. ஒரு bowler தான் கிரீஸ யூஸ் பண்ணணும்னு சொல்லுவோம். அவங்க யூஸ்வலா பேட்ஸ்மேன் நல்லாவே டீப்பா இறங்கி ஆடுறாரு. கண்டிப்பா பால வெயிட் பண்ணி பால் பிச்சர் வரைக்கும் வெயிட் பண்றாரு. பிரஷர் bowler இப்படி சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு பேட்ஸ்மேன் டீமுக்கு தான் பிரஷர் இன்னும் இருக்கு. bowler இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 8 ரன் வெயிட்ல இருக்கு. ஆனா அது முடியும் போது ஸ்கோர் 30 இருந்தா கண்டிப்பா மேட்ச் நல்லாவே இருக்கும். இன்னும் இப்போதைக்கு ஸ்கோர் 23. வெயிட்டி சுட்டுருக்காரு அபி. இப்போ ஜூட்டிஸ் கான்பிடன்ட் தெரியுது அவருக்கு. முடிஞ்சா அடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி போடுறாரு. இந்த மாதிரி கொஞ்சம் பேசி எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காரு. ஆட்டோ ஓட்ட போயிருக்கலாம் நீ. தடுப்பாட்டம் இன்னிங்ஸ் நல்ல ஒரு காலங்க நம்மகிட்ட. நல்ல நல்ல ஃபீல்டிங் இது. வச்சிருக்காரு நல்ல பாண்டி போல வந்துருவாரு நினைக்கிறேன். பாண்டி பாண்டி கொஞ்சம் உக்காந்துரு பாண்டி. பாண்டி கொஞ்சம் நகர்ந்துக்கு வந்து பாண்டி பாண்டியா பாண்டி கொஞ்சம் நீ உட்காந்து போறீங்க நிறைய பண்ணிக்கிற மாதிரி 6 பேர். டாட் பால் டாட் பால் டாட் பால். என்பிஎல் சீசன் 7ல இன்டர்நேஷனலுக்கு நிகரா அம்பையர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க.
நல்ல ஒரு பந்து. இதுவும் ஒரு டாட் பாலுங்க. 30 பந்துகளில் 87 ரன்கள் எடுத்தால் இலக்கு வெற்றியை பெறலாம். ஒரு பாலுக்கும் 2 ரன் ஆடி ஆகணும். இங்க இருந்து 8 ஓவர் மச்சான். எந்த ஓவர் எந்த மேட்ச் 6 ஓவர். 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 24. ஏய் தம்பி 3 ஓவர்ப்பா. நீ தான் பார்த்து நினைக்கிற. அவங்ககிட்ட போய் கேட்கணுமா? 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 24. மூக்கிலே சுற்றுவானுங்க வாரியர்ஸ் டீம் வந்து இது மாதிரிலாம் சொல்லியிருந்தேன்னா. மைக்கு பிடிக்கும் மண்ணில வச்சிருவானுங்க. நீ பண்ணது என்ன வரை அடிப்பானுங்க. தேவையான இது. சாரி வாரியர்ஸ் டீம் 3 ஓவருக்கு 24. 30 பாலுக்கு 57 ரன்கள் அடித்தால் வெற்றி வெற்றி வெற்றி. ஆர்டிஎக்ஸ் டீமுக்காக ஸ்ட்ரைக் பண்ண வந்திருக்காரு. டீம் ஷாம் ரவுண்ட் த ஸ்டிக் எடுத்துருக்காரு. அடிச்சிருக்காரு. 4 ரன்கள் வர வாய்ப்பா? பவுண்டரியா தடுப்பாரா தடுப்பா இருக்காரா? போயிருக்குங்க. 4 நல்லாவே கவர் பண்ணாரு சரவணா. பவுண்டரி 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 பவுண்டரி. சைடுல கொஞ்சம் எல்லாருமே லைன் மேல நிக்கிறீங்க. கொஞ்சம் ஒரு ஒரு அடி பின்னாடி இல்லைங்க தயவு செய்து. வாரியர்ஸ் டீம் அப்படியே பக்கத்துல ஆர்டிஎக்ஸ் டீம் ஒரு ஒரு அடி பின்னாடி இல்லைங்க லைன்ல இருந்து. ஃபீல்டிங் பண்ணும்போது கொஞ்சம் தப்பாயிடும். கேட்க மாட்டானுங்க. அவா டீம் பார்த்து விட்டுருவோம். டாட் பால் ஒரு கம்பேக் கொடுத்திருக்காரு ஷாம். என்னாச்சுடா? மேட்ச் எல்லாரும் கொஞ்சம் அப்படியே மேல ஏறிடுங்க. அந்த மேல மேட்ச் கொஞ்சம் மேலே நல்ல மேலே விளையாடுங்க சாமியா. நாளைக்கு ஃபுல்லா கிரவுண்ட் ஃப்ரீயா தான் இருக்கும் ஆடுடா. ம் இது ஒரு வைட் பாலா? மகள பந்து டாட் பாலா? ஓகே நெக்ஸ்ட் கோவா டாஸ் 3. பேட்டிங் ஒரு ரிவ்யூ இருக்கு. பேட்டிங் ஒரு ரிவ்யூ இருக்குடா. ஒண்ணா ஒத்துக்கலாம் நீ. பேட்டிங் ஒரு ரிவ்யூ இருக்கு. நீ வேணா ஒத்துக்கோ. உங்க டீமுக்கு ஒரு ரிவ்யூ இருக்குடா. ஆ எங்க உட்காந்துருக்காங்க? வெளியே தானே உட்காந்துருக்கானுங்க. வெளியே தானே உட்காந்துருக்கானுங்க. எப்ப அந்த பவுண்டரி லைன்ல பவுண்டரியே உட்காந்து கால் நீட்டு இருக்கீங்கப்பா. கொஞ்சம் கொஞ்சம் வெளியே தள்ளி நீ உட்காருங்களேன். ரோடு அங்க இருக்குடா. எப்படா பிடிப்பானுங்க ஃபீல்டர் ஓடி வந்தா? சரியா போச்சு போங்க. அப்படியே அப்படியே உங்க கப்பைய அப்படி அப்படி ஸ்வைப் பண்ணி பின்னாடி போங்க லைட்டா. நீங்க பின்னாடி முன்னாடி கூட உட்காந்துறீங்க. பவுண்டரி உள்ள உட்காராதீங்க. தேங்க்யூ. ரைட் பால். ரிவ்யூ சக்சஸ் ரிவ்யூ ரீடைன்.
ஆடி இருக்காரு பவுண்டரி பால் பிச் ஆகி போயிட்டே இருக்குது. அடிச்சிடுங்க பவுண்டரி 4 ரன்கள் மட்டுமே. பிச் அளவே ஸ்டாக் ஓவரை மட்டுமே. ஹலோ ஹலோ நல்ல ஒரு ஒரு பவுண்டரிக்கு அப்புறம் பெறுகிறாங்க ஆப்டேட்ஸ் ஃப்ரம் தி பிகினிங். இது ஒரு டாட் பால், மற்றும் ஒரு டாட் பால். 26 பந்துகளில் 48 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆர்டிஎக்ஸ் மாடிக்கிறாங்க. வாரியர்ஸ் டீம் கூட இது ஒரு வழியா ஆமா பந்து. நன்றி நடுவர் அவர்களே. ரிவ்யூ சக்சஸ். Balls to go. Balls to go. Oh, 2 more. அடிச்சிருக்காரு. ஒரு ரன்கள் மாற வாய்ப்பு. அருமையான ஒரு ஃபீல்டிங். நம்ம பிளேயர் ஆகுதுல கத்துக்க. Over. End of the 4 over score. Score. Okay. 35. 24க்கு 46 அடிக்கிறாங்க. Okay. 35. டைம் ஆகுது. ஃபைனல் ஆடணும். நீங்க 2 டீம்ல ஒருத்தர் ஃபைனல் ஆடணும். யோசிங்க. அம்பையர்ஸ் கொஞ்சம் புஷ் பண்ணுங்க அம்பையர்ஸ். ஆ ஆ ஆ என்ன மச்சான்? மச்சான் என்னடா? டைம் இல்ல. மெக்கானிக் வேலை தாண்டி பாக்குறேன். 24-46. 4 ஓவருக்கு 40 அடிக்கணுன்ற இலக்குடன் ஆடிட்டு இருக்காங்க. இன்னும் அதே தாங்க இருக்கு ரன் ரேட், ரெக்கார்ட் ரன் ரேட். இப்போ லைட்டா மாறி இருக்குன்னு சொல்லலாம். ரெக்கார்ட் ரன் ரேட் 11 கிட்ட வந்திருக்கு. புதினியா 15 ஆகுமா?
சஞ்சு வந்திருக்காரு நியூ போலர் பாடியக்ஸ்க்காக. ஒரு ஒரு டீமும் இது மாதிரி ஹேண்டிகேப்ட் ஆயிட்டா என்னடா பண்றது? நான் தான் தொடங்கி வச்சணும். வெங்காயம் ஆயிட்டானுங்களப்பா. ஏய் கலை அலங்காரம். உன்னிட்டி உதிப்பு உதிப்பு இந்த அடுத்த வருஷத்துக்கு வந்து எலக்ட்ராலு அதெல்லாம் நம்மளே வாங்கி வச்சிடலாம். முடியல வாழ்னி நல்லா ஒரு அண்ணக்குடி ஒரு அண்ணக்குடி கழகத்தை போட்டு செகண்ட் அப்போ அந்த அண்ணக்குடியில விழுந்து ஏந்து போங்க எல்லாரும். ராஜேஷ் அந்த கையில ஒண்ணு குடி வயசு என்ன தம்பி 24க்கு 46ங்களா 24 balls 46 runs required. ஸ்டாப் பண்ணுங்க அம்பேரு. அப்படிதான் இருக்குது. ராஜேஷ் அந்த தைலத்தை கொடு ராஜேஷ் கொஞ்சம். What to do? யார் வண்டிடா யார் வண்டி வருது? தம்பி உன் வண்டியில தைலம் இருக்கும் பாடுறா. அங்க வண்டி சரியா போச்சு என்ன எனக்கே ஆல்ரெடி கிராம்பு எங்க இருக்கா எங்கடா சஞ்சு? ஸ்பின் பண்ணி போட்டுட்டு இருக்காருங்க. இது ஒரு 4 ரன்களாக வாழ வாய்ப்பு இல்லை. கண்காயமாக மாறும். மாடு மேலப்பட்டாலும் அது 4 ரன்கள் மட்டுமே. நன்றி நடுவர்களே. இட்ஸ் a பவுண்டரி. போர்ட்ல இன்னும் 4 ரன் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. 23 பால்களுக்கு 42 ரன்கள் எடுத்தால் மட்டும் என்ற இலக்குடன் வாரியர்ஸ் டீம் ஆடிட்டு இருக்காங்க. கேப்டன் இந்த மேட்ச் இன்னிங்ஸ் கண்டிப்பா ஆடி ஆகணும். கேப்டன் இன்னிங்ஸ் சஞ்சு ராம்ஸ்டிங் ஆயிருக்கு. பட் ஸ்டில் அவர் ட்ரை பண்றாரு. ஆர்டிஎக்ஸ் டீமுக்காக குத்து ஆடுவாங்கன்னு சொல்லுவாங்க பாத்துக்கோங்க. வழியோட சேர்த்து உளியோட அடிச்சிருக்காருங்க. ஒரு ஸ்ட்ரைக் பண்ணிருக்காரு. விக்கெட் வலி ஒரு முக்கியமான விக்கெட் எடுத்திருக்காரு. ஆர்டிஎக்ஸ் டீமுக்காக போயிட்டு புடிங் பிச்சுங்க. விக்கெட் கீப் ஆன் ஃபாலிங். ஒரு விக்கெட் விட்டுட்டே இருக்காங்க வாரியர்ஸ். விக்கெட் எனக்கு தெரிஞ்சு ஜெகன் இங்க பார்க்கதான் ஆள் அப்படி இருப்பாரு. கண்டிப்பா பேட்ஸ்மேனா இருக்காரு ஜெகன்.
இப்போ அவர் ஒரு மேட்ச்களோட ஒரு ஓனர் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு. இந்த பரிணாம வளர்ச்சி பத்தி நான் பேச விரும்பல. இந்த மேட்ச் பேட்ஸ்மேனா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வாரியர்ஸ் டீமுக்காக மேட்ச் தூக்கி தருவாரா பார்ப்போம். சஞ்சு ஆஹா கேட்ச் ஆகாம வாய்ப்பு அடேங்கப்பா ஹாம்ஸ்ட்ரிங் இருந்தும் ஒரு போட்டி முக்கியமான 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. அது டீம் ஆர்டிஎக்ஸ்க்காக சஞ்சு பேட்டிங்ல பயங்கரமா ஆடி அந்த ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க சரவணா மற்றும் சஞ்சு. போலிங்லும் அவரோட பங்களிப்பு கொடுத்துருக்காருங்க. டீம் ஆர்டிஎக்ஸ்க்காக ஈஸ்டான ஹாட்ரிக் கிருஷ்ணா. இந்த கிருஷ்ணா புல்லாங்கோட ஒரு பார்த்தா பேட்டோட வராரு. அரே பாய் இந்த கமெண்ட்ல ஒரு சேஞ்ச் சொல்ல கொடுக்குறேன். பிச்சா வருகிறது. No ball. Love you. Good drive by Krishna. Gerald on strike. Sanju on bowling end. Wicket by Sanju. Gerald out. A new batsman, Anand. Nineteen balls, 41 to win. Anand on strike. Krishna on non-strike. தூஜிங்க பள்ளத்துல போயிடுச்சு. அவட ஒரு தூஜியான நமக்கான ஸ்கோர் வந்து 43. விக்கெட் முடிஞ்சு 5 ஓவர் முடிஞ்சிருக்கு இது வரைக்கும். பதினெட்டு பால்ல 18 பால்ல 30 ரன் அடிக்கின்ற ஒரு நல்ல ஷாட் நம்ம காணோட கிருஷ்ணா ஒரு ரன் மாத்திரம் காண சசியான போலி பண்ணிட்டு இருந்தேன். சசி ஒரு வெளிய போலரான என்எஸ்கேல
நல்ல ஒரு பந்து. மீண்டும் நமக்கு ஆனது ஒரு ரன் மாத்திரలో ஒரு சின்ன கன்ஃபியூஷன். சிங்கிளா டபுளான்ட்டு. சிங்கிள் மாத்திரமான நம்ம ஓடிருக்கேன். ஆர்டர் டாட் பாலான கிருஷ்ணா பால். பெரிய ஷாட்டுக்கான ஒரு முயற்சி. பட் ஆனா படல. இங்கிருந்து எடுத்துட்டு போனோம்னா ஒரு 2, 3 பெரிய ஷாட்டாவது வேணும். ஒரு சின்ன ஃபிளிக் பின்னாடி. கிருஷ்ணா மீண்டும் ஒரு சிங்கிள்ஸா அடிச்சிருந்தாங்க. நான் ஸ்ட்ரைக்கர் எண்ட்ல கிருஷ்ணா, ஸ்ட்ரைக்கர் எண்ட்ல ஆனந்த், bowling எண்ட்ல சசி. சசியேட்டன் കുറെ ഡോട്ട് കളിച്ചിട്ട് NSK നഗറിന്റെ വലിയ ബോളറായിട്ട് നമുക്ക് കാണാം. Another dot ball by Sasi. The ball left by Anand. The overrank. Can I know the final score of here? 12 balls 35 to win. The Sanjus another bowler and 12 balls நாங்க 35 சூப்பர் கிங்ஸ். runs. ரெடி ஆயிட்டீங்களா? முடிஞ்ச உடனே மேட்ச் ரெடி ஆயிடுங்க. கோபி கிட்ட கோபி வெயிட் பண்றான். ஓடி வந்து பால் மேல போட்டு ஸ்டார்ட் பண்றான். 12 balls 35 runs. The covers a dot ball by Sanju Samson. ஒரு பந்து. The dot ball. Oh my God! They missed the catch over here. It came to Sanju. runs. சிறந்த பந்து வச்சு அருமையான அடி. நல்ல ஒரு Fielding by the here we can see a good இருக்கிறாருங்க அவரு. நாங்க சூப்பர் கிங்ஸ். ரெடி ஆயிடுங்க. another single. அருமையான அடிங்க ராமாகிட்ட இருந்து. There was a 2 run we can see over there. There was a misfielding from the Sarvana, who batted well but ungood.
another dot by Sanjay வந்துருச்சு. Eight balls, 32 runs to win. A single from Sanju. A bat well batted by Anand. That's a over. Hello? 31 runs to win. 31 ஆடணும். 31 ஆடணுங்க. 6 பாலுக்கு 6 30 பால் 31. நாங்க சூப்பர் கிங்ஸ் அணியை சார்ந்த வீரர்கள் எங்கிருந்தாலும் கல்வி தயவு செஞ்சு நம்ம ஸ்பாட்டுக்கு வாங்க. Messi on the bowler end. அஞ்சு பால் 30 to win. 5 balls 30 to win. எல்லாரும் தான்ப்பா. நாங்க சூப்பர் கிங்ஸ்னா எல்லாரும் தானே. அவர்தான் கேட்க கேட்க அங்க விளையாடினே தான் இருக்காரு அவரு. நான் போகும்போதே சொன்னவன்ட்ட, ஏய் ஜப்பானு, நான் என்ன உன்னை தனியா ஒரு வாட்டி கூப்பிடணுமா உன்னை? Five balls 30 runs. A wicket from Sasi. சிறப்பான ஒரு பந்து வீச்சுங்க. அம்பையர் 4. பால் மரத்துல பட்டுருச்சு. அது ஒரு நல்ல ஒரு போரான. இட்ஸ் a boundary. Our catch drop. A single from a player. Ardex, any of the one player come to the stage to put the toss over here. Ganesh bro. Ganesh bro. Kannada. Bro. Kannada. கார்த்திராஜா. கார்த்திராஜா, நான் தினேசனா. என்ன பண்றீங்க? Tom, I know the toss போடுவாங்கடா. Time ஆயிடுச்சு. Ardex won and they entered to the finals NPL 7.0. Ardex, any of the one player come to the stage to put the toss over here. Ardex, Sham, யாரோ the toss over அனுப்பா. ஷாம் சீக்கிரமா வர ஷாம். டைம் இருக்கும். பாஸ் பண்ண போடுறா ஷாம்.